ஹாய். இப்போ நம்ம என்ன டாபிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்ஸ்பிளைன் த டீடைல் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டாட்டிக் CMOS டிசைன் வித் இட்ஸ் லிமிட்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இன் டீடைல். ஸோ இது வந்து யூனிட் 2ல ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ். ஸோ அப்போது இன்னைக்கு ஸ்டாட்டிக் CMOS பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படிலாம் டிசைன் பண்ணுவோம், அதோட லிமிட்டேஷன்ஸ், அதோட அட்வான்டேஜஸ், அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்றதை தான் நாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? CMOSன்னு சொல்லும் போது CMOS தான் நத்திங் பட் காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் மாஸ்ஃபெக்ட். அந்த மாஸ்ஃபெக்டை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அதோட பேசிக் கண்டிஷன்ஸ் என்னென்னா, த அவுட்புட் இஸ் டைட் டு த VDD ஆர் கிரவுண்ட் via a low resistant path. அப்போது CMOSல வந்து நம்மளோட அவுட்புட்டை வந்து VDD கிரவுண்ட்லேயும் லோ ரெசிஸ்டன்ஸ் பாத்தை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த ப்ராசஸை பண்ணுறதுக்கு SOP POS ஆப்ரேஷனை நாம் யூஸ் பண்ணியிருப்போம். SOP POPனா நம்மளோட மேக்ஸில் படிச்சிருப்போம், சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் சம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இங்கே பார்க்கும்போது இதுதான் நம்மளோட CMOS டிவைசஸாக கன்சிடர் பண்ணுங்க. VDD கிரவுண்ட், இன்பிட்வீன் என்ன பண்ணுறோம், NMOS அண்ட் தென் PMOS. CMOSனா காம்பினேஷன் ஆஃப் NMOS அண்ட் தென் PMOS. PMOS வந்து VDDலையும் NMOS கிரவுண்ட்லையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். இதில் நம்ம SOP POS ஆப்ரேஷனை ப்ராசஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். அந்த ஆப்ரேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி NMOS வந்து புல் டவுன் டிவைஸை ஆக்ட் ஆகும், PMOS வந்து புல் அப் டிவைஸை ஆக்ட் ஆகும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ இதெல்லாமே பேசிக் திங் தான். CMOSை டிசைன் பண்ணுறோன்னா CMOSை டிசைன் பண்ணுறோன்னா NMOS வந்து கிரவுண்ட்லையும் PMOS வந்து VDDலையும் கனெக்ட் பண்ணியிருக்கணும். சென்டர் பாயிண்ட் தான் நம்மளோட அவுட்புட் ரீஜியன். NMOS வந்து புல் டவுன் டிவைஸாக ஆக்ட் ஆகும், PMOS வந்து புல் அப் டிவைஸாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? அண்ட் செகண்ட் பாயிண்டில் தான் SOP அண்ட் தென் POS ஆப்ரேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு PMOS, ஃபஸ்ட்டு A அண்ட் டயக்ராம் Bயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா SOP ஆப்ரேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, POS ஆப்ரேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. SOPனா சம் ஆஃப் ப்ராடக்ட், PMOS வந்து சம் ஆஃப் ப்ராடக்டாக ப்ராசஸ் பண்ணிச்சுன்னா NMOS வந்து அதோட இன்வெர்டர் ஆப்ரேஷனை, காம்ப்ளிமெண்ட்ரி ஆப்ரேஷனை ப்ராசஸ் பண்ணும், அதாவது ஹோல் பார் ஆஃப் SOP. PMOS வந்து POS ஆப்ரேஷனை ப்ராசஸ் பண்ணிச்சுன்னா NMOS வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் POS ஆப்ரேஷனை ப்ராசஸ் பண்ணும். நெக்ஸ்ட் காம்பினேஷன்ஸ், PMOS SOP ஆப்ரேஷனை ப்ராசஸ் பண்ணும் போது NMOS வந்து POS ஆப்ரேஷனை ப்ராசஸ் பண்ணும். நல்லா பாருங்க, ஹோல் பார் ஆஃப் POS, இட் மீன்ஸ் தட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆப்ரேஷன் ஆஃப் POS. At the same time PMOS should be processed POS operation, NMOS வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் SOP ஆப்ரேஷனை ப்ராசஸ் பண்ணியிருக்கும். இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணணும், இந்த CMOS வந்து கனெக்ட் பண்ணணும்னு சொல்கிறோம் தெரியுமா, இதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்னா மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னென்னா, த அவுட்புட் வந்து டைரெக்டாக எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கணும், VDD ஆர் VSS, இட் மீன்ஸ் தட் கிரவுண்ட். இது அவுட்புட் என்னோட VDDயில் கனெக்ட் ஆயிருக்கு, இல்லைனா கிரவுண்டில் கனெக்ட் ஆயிருக்கு, இங்கே ரெண்டுத்துலையுமே கனெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் திங் வந்து எல்லா ப்ராசஸ்லையுமே என்ன பண்ணணும், அண்ட் ஆர் சப் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அது டயக்ராம்ஸில் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது அண்ட் ஆர் சப் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி வரைத்துன்றதை நாம் பார்க்கலாம். அப்போ அண்ட் ஆர் சப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி வரும்போது இதில் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்போம். அண்டு ப்ராசஸிங், அண்டு கேட்டை நம்ம டிசைன் பண்ணுறோன்னா NMOS வந்து சீரியஸில் இருக்கணும், ஆர் கேட்டை டிசைன் பண்ணும்போது NMOS வந்து பேரலில் இருக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி நம்ம டயக்ராம்ஸ் வரையறது யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் திங் வந்து நம்மளோட சர்க்கியூட்ஸில் புல் அப் நெட்வொர்க்ஸ் அண்ட் தென் புல் டவுன் நெட்வொர்க்ஸ் இருக்கணும். இட் மீன்ஸ் தட் PMOS அண்ட் தென் NMOS இருக்கணும். அந்த புல் அப் நெட்வொர்க் வந்து PMOSல கனெக்ட் பண்ணியிருப்போம், புல் டவுன் நெட்வொர்க்ஸ் வந்து NMOSாக இருக்கணும். இதில் தான் நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் திங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஈச் நெட்வொர்க் இஸ் ஏ டியூவல் ஆஃப் அதர் நெட்வொர்க்ஸ். என்ன இருக்கணும், டியூவல் நெட்வொர்க்ஸ்னு சொல்லியிருப்பாங்க, நத்திங் பட் NMOS அண்ட் தென் PMOS தான். நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா, த அவுட்புட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி கேட் இஸ் இன்வெர்டட். அதாவது இன்வெர்டர், CMOS நம்ம மாஸ் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது CMOS இன்வெர்டரை பற்றி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குன்றதால அதோட அவுட்புட் என்னவா இருக்கணும், கேட்டுக்கு வர அவுட்புட் இன்புட்டோட காம்ப்ளிமெண்ட்ரியாக ஆப்போசிட்டாக இருக்கணும். இதுதான் இதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா, அவுட்புட் வந்து VSS அண்ட் தென் VDD கூட கனெக்ட் பண்ணியிருக்கணும். செகண்ட் திங் வந்து அண்ட் ஆர் சப் ஃபங்க்ஷன்ஸை ப்ராசஸ் பண்ணியிருக்கணும். தேர்ட் திங் வந்து புல் அப் அண்ட் புல் டவுன் நெட்வொர்க்ஸ் இருக்கணும். ஃபோர்த் பாயிண்ட்ல புல் அப் நெட்வொர்க்ஸ் வந்து PMOSாகவும் புல் டவுன் நெட்வொர்க்ஸ் வந்து NMOSாகவும் இருக்கணும். டியூவல் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணணும். அவுட்புட் வந்து கேட்டுக்கு வர வேல்யூஸோட ஆப்போசிட் வேல்யூஸ் தான் வரணும்.
இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஒரு டிசைன் ஒரு டயக்ராம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இட் இஸ் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ஸ்டாட்டிக் CMOS டிசைன். ஸோ இந்த ஸ்டாட்டிக் CMOS டிசைனில் என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ராபஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன இருக்கும், சம்வாட் ஈஸியஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து நாய்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லும் போது குட் இம்யூனிட்டி ப்ராசஸிங், குட் நாய்ஸ் இம்யூனிட்டி, அந்த நாய்ஸஸை இதனால ரெடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து என்னென்னா மினிமம் கிளாக் ரேட்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, மச் நம்பர் ஆஃப் கிளாக்ஸ் தேவை, கொஞ்சம் கிளாக் சிக்னல் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு லோ பவர் கன்சப்ஷனில் அது ப்ராசஸ் ஆகும். ஸோ பவரே லோ பவர்னு சொல்லும்போது அதோட ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்கும், லோ ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். திஸ் ஆர் த அட்வான்டேஜஸ். பட் இதில் என்ன ட்ராபேக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவைசஸில் நம்ம கெப்பாசிட்டன்ஸை கனெக்ட் பண்ணோன்னா it should be increases the gate capacitance values. நெக்ஸ்ட் திங் வந்து அவுட்புட் வந்து ப்ரீவியஸ் இன்புட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அண்ட் தேர்ட் ட்ராபேக்ஸ் என்னன்னா மல்டிபிள் ஸ்விட்சிங் வந்து நமக்கு ப்ராசஸ் ஆகிருக்கும். அவுட்புட்டை கெட் பண்ணும்போது மல்டிபிள் ஸ்விட்சிங் ஆப்ஷன், அதாவது நாம் சென்ட் பண்ணுற இன்புட்டுக்கு இதுதான் அவுட்புட் வரணும்னு அந்த டைமில் இன்னொரு அவுட்புட் வர பாசிபிலிட்டிஸும் இருக்கலாம். Next topics, you are going to design the static CMOS design. First one வந்து bubble pushing option. So bubble pushingனா என்னன்னா, இது வந்து என்னன்னா NAND கேட்னு சொல்லியிருப்போம். இந்த NAND கேட்ல இங்க இருக்கிற பபுள்ஸ், அதாவது அவுட்புட்ல இருக்கிற பபுள்ஸை இன்புட்ல நாம டிசைன் பண்ண போறோம். அப்போ NAND is equivalent to என்ன பண்ணிடுறோம், ஆர்ல இந்த மாதிரி பபுள்ஸ் போட்டால் சேம் வேல்யூஸ், நார்ல அண்ட் கேட்டுக்கு இன்புட்ல பபுள்ஸ் போட்டால் obtain the சேம் வேல்யூஸ். தட் இஸ் கால்ட் இட் அஸ் பபுள் புஷிங். இதை வந்து டி மார்கன்ஸ் லா யூஸ் பண்ணி இங்கே நாம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. A டாட் பி ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இட் ஷுட் பி ரிட்டன் ஆஸ் அன் A பார் பிளஸ் B பார். அப்படின்னா என்னன்னா A டாட் பி அண்ட் கேட்ல இருக்கு, பார் நம்ம அவுட்புட்ல டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதை தனித்தனியாக பிரிச்சு A பார் இன்புட்லேயே நான் என்ன பண்ணிட்டேன், நாட் யூஸ் பண்ணிட்டேன், B பார் இன்புட்ல யூஸ் பண்ணிட்டேன், ரெண்டு ஆறு ஆப்ரேஷனை ப்ராசஸ் பண்ண obtain the same answer. Next thing, I'm going to design the compound gates பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். காம்பவுண்ட் கேட்ஸ்னா என்னன்னா, நம்ம டிசைன் பண்ணுறது தான் இந்த காம்பவுண்ட் கேட்னு சொல்லியிருப்போம். AOI ப்ராசஸிங் அண்ட் ஆர் சப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும்னு நம்ம சொன்னோம் தெரியுமா, அதுதான். ஸோ ஜஸ்ட் கன்சிடர் ஒரு எக்ஸாம்பிள்ஸை கன்சிடர் பண்ணுங்க. இன்வெர்டர்ஸை யூஸ் பண்ணுறோம், இதுதான் இன்வெர்டர் சிம்பிள்ஸ். இன்வெர்டர்ஸ் நம்ம டிசைன் பண்ணும்போது PMOS and then NMOS. PMOS should be connected with VDD, NMOS should be connected with ground, input A, output Y. இதோட லாஜிக்கல் எஃபர்ட் GA is equal to 3/3. 3னா என்ன, PMOS ஓட வேல்யூ 2, NMOS ஓட வேல்யூ 1. இது வந்து PN ரேஷியோன்னு சொல்லியிருப்பாங்க. NMOS ஓட டபுள் த டைம் PMOS வேல்யூஸ் இருக்கணும். 2 + 1 3/3. அப்போ இதோட பெராசிட்டியில் P is equal to 3/3. நெக்ஸ்ட் AOI யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனிங் கேட்ஸ் இங்கே ப்ராசஸ் பண்ணும்போது ABC என்ற வேல்யூஸை யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறோம். AB வந்து அண்டு கேட்டில் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், அண்டு கேட்டாக இருந்தால் NMOS வந்து பேரலல் கனெக்ட் பண்ணியிருக்கோம், சாரி NMOS வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே AB PMOS என்ன பண்ணிடுறோம், AB PMOS பேரலாக கனெக்ட் பண்ணிக்கிறோம், CA வந்து இதுக்கு சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதுலேயும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட லாஜிக்கல் எஃபெக்ட் ஏக்கு எழுதும் போது 4 + 2 6 இன்வெர்டர் வேல்யூ 3 எழுதிப்போம். பிக்கு அதுதான், சிக்கு அதுதான். பின்னு சொல்லும்போது பேராசிட்டிக் டிலே. இந்த ஒய்யிலேருந்து பாருங்கள், இந்த ஒய்யிலேருந்து PMOSல ஃபர்ஸ்ட் சைக்கிள், NMOSல ஃபர்ஸ்ட் சைக்கிள் இருக்கிற வேல்யூஸ். அப்போ PMOSல ஃபர்ஸ்ட் சைக்கிள் சியோட வேல்யூ 4 + A இருக்கு 2 6 + C இருக்கு 1 7 இன்வெர்டர் வேல்யூ 3. இதுதான் கால்குலேட் பண்ணுறது. ஸ்கியூ கேட்ஸ்னு சொல்லும்போது 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கியூ கேட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஹை ஸ்கியூ, இன்னொன்று வந்து லோ ஸ்கியூன்னு சொல்லுவோம். ஹை ஸ்கியூ கேட்ஸ்னா என்ன, NMOSோட ரேஷியோட வேல்யூ ஆஃபாக ரெடியூஸ் பண்ணி 1க்கு பதிலாக 1/2 யூஸ் பண்ணியிருப்போம். PMOS வந்து 4 டைம்ஸ் ஹையர் தானே இருக்கும். லோ ஸ்கியூவில் வந்து 2 கிரைட்டீரியா, ஒன்று வந்து ஈக்குவல் ரைஸ் ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்று வந்து ஈக்குவல் ஃபால் ரெசிஸ்டன்ஸ். ஈக்குவல் ரைஸ் ரெசிஸ்டன்ஸ்னா சேம் வேல்யூஸ், என்ன PN ரேஷியோ இருக்கோ அதே தான். ஈக்குவல் ஃபால் ரெசிஸ்டன்ஸில் வந்து PMOS வேல்யூ 1 இருக்கும், NMOS வேல்யூ 1/2 இருக்கும். PN ரேஷியோன்னு சொல்லும் போது இதோட PMOS and then NMOSோட ரேஷியோஸ். NMOSோட வேல்யூ வந்து 1 இருக்கும்போது PMOS வேல்யூ 2க்கு பதிலாக √2 வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது நம்மளோட ஆவரேஜ் டிலே வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இட் ஷுட் பி 3% இட் ஷுட் பி இன்க்ரீஸ்ன்னு சொல்லுவோம். அண்டு லாஸ்ட் டாபிக்ஸ் என்னன்னா மல்டிபிள் த்ரெஷோல்ட் வோல்டேஜ். மல்டிபிள் த்ரெஷோல்ட் ஒரு த்ரெஷோல்ட் வோல்டேஜ் கொடுக்கறதுக்கு பதிலாக VTன்ற ஒரு வேல்யூ சொல்கிறதுக்கு பதிலாக VTH VTLன்னு சொல்லுவாங்க. ஹை த்ரெஷோல்ட் வோல்டேஜ், லோ த்ரெஷோல்ட் வோல்டேஜ். சென்டர் பாயிண்ட்லுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறோம், 2 த்ரெஷோல்ட் வேல்யூ வச்சு ப்ராசஸ் பண்ணுறது தான் மல்டிபிள் த்ரெஷோல்ட் வோல்டேஜ் சொல்லுவோம். தேங்க்யூ.